ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது கீரை வடை. இந்த வடை நல்லா முறுமுறுப்பாக நல்லா டேஸ்டியாக வர்றதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது, அதை பாருங்கள். இது பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து கூட 1½ டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. பச்சரிசி கண்டிப்பாக சேருங்க. வடை வெளியில் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் நல்லா 2-3 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு மிக்ஸிலையும் அரைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம். நான் கிரைண்டரில் தான் அரைச்சிருக்கேன். நம்ம தோசைக்கு அரைக்கும்போது கூட இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது தண்ணி பார்த்து தெளித்து அரைக்கணும். நம்ம கையில் பிடிச்சி அதை தட்டி பார்க்கும்போது வடை ஷேப்பில் நல்லா வரணும். அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அரைச்சிக்க அப்படின்னு அர்த்தம். நான் உப்பு போட்டு அரைச்சிக்கிட்டேன். இப்போ இது கூட வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, அப்புறம் நான் அரைக்கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கீரைனாலும் எடுத்துக்கலாம். பாலக்கீரை எடுத்துக்கலாம், முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஏதோ ஒரு கீரையை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி அதை சேர்த்துக்கோங்க. நான் 1 துண்டு அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு கீரையை நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு அரைச்சிட்டோம், அதனால் உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த வடை பாருங்கள் எவ்வளோ குண்டு குண்டுன்னு இருக்குன்னு. இந்த மாதிரி குண்டாக நல்லா வர்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதை தட்டி போடுறதுல இருக்குது. ரொம்ப நல்லா ஹெல்த்தியான ஒரு வடை. குழந்தைங்க கீரை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நம்மளா ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ வடையை நல்லா கையில் 4 விரலுக்கு வச்சு நல்லா உருண்டையாக வச்சுக்கணும். உருண்டையாக வச்சுட்டு நடுவில் உள்ள பெருவிரலை வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா குண்டு குண்டுன்னு வடை வரும். இந்த மாதிரி உருண்டையாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி அழுத்தி இப்போ எண்ணெயில் போடுங்க. நல்லா உருண்டையாக சூப்பராக வரும். இப்போ நம்மளோட வடை எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா ஹெல்த்தியாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.